இப்போ இந்த சமன்பாடுகளை பிரதியிடும் முறையில் தீர்க்கல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இது ஒரு கூற்று மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ப்போம். கூடுதல் 24 மற்றும் வித்தியாசம் 8 என்றவாறு உள்ள இரு எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கூடுதல் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், எக்ஸு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 24. கூடுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அடிஷன் அப்படின்னு அர்த்தம். கூடுதல்னா என்ன அர்த்தம், அடிஷன் அர்த்தம். ஓகேவா, அடிஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கூடுதல்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது வித்தியாசம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன, வித்தியாசம்னாவே மேத்தமேட்டிக்ஸ் மீனிங்ஸில் என்ன அர்த்தம் அப்படின்னா மைனஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8. வித்தியாசம்னா மைனஸ் சிம்பிள்னு அர்த்தம், கூடுதல்னா ப்ளஸ் சிம்பிள். இப்போ இந்த மாதிரி ரெண்டதை வச்சு நம்மளை இரு எண்களை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சமன்பாடு 1 எடுத்து எழுதிட்டோம், சமன்பாடு 2. இப்போ இது மூலமாக நம்ம எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 24, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து அந்த ஃபஸ்ட்டு சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு எப்பவும் கழிப்போம்ல, அந்த வேலையை தான் செய்ய போகிறோம். இப்போ டேரெக்டாகவே இதில் வந்து ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், டேரெக்டாகவே சைனை மாற்றாமல் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2x கிடைக்குது. 2x இஸ் ஈக்குவல் டு 32 கிடைக்குது. 24 8 ஆட் பண்ணும்போது 32 வந்துடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 2. இப்போ இதை அடித்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 16 2 32. அப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 கிடச்சிருச்சு. எப்பவும் போல் எக்ஸோட வேல்யூவை சமன்பாடு 1ல் பிரதியிட, எக்ஸை 1ல் பிரதியிட எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சமன்பாடு 1 எடுத்து எழுத போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 24 எடுத்து எழுதியாச்சா. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 16, அதை பிரதியிட்டாச்சு. 16 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 24, ஒய் இஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் 16. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு 24லேருந்து 16 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 8 கிடைக்குமா. எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஒய்யோட வேல்யூ 8. இப்போ அவங்க சொன்ன அந்த கூற்றை வச்சு நம்மளாவே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 24, அதாவது கூடுதல் வந்து நம்மளாவே எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அவங்க எதுவும் கொடுக்கலான்னா நம்மளா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதோட கூடுதல் அப்படிங்கும்போது 24ன்னு எடுத்துக்கிட்டோம். வித்தியாசங்கிறது மைனஸ் போட்டுட்டு அதை வந்து 8ன்னு எடுத்துக்கிட்டோம். அதை வச்சு சமன்பாடுகளை க்ரியேட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம். எக்ஸ் வேல்யூ எப்பவும் போல் சமன்பாடு 1ல் பிரதியிட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், சமன்பாடுகளை தீர்த்துட்டோம்.